ஆண்டவரவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மறுபடியும் உங்களோடு கூட இந்த வேத பாட வகுப்பில் இணைவதற்கு கற்றுக் கொடுக்கிற நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நோக்கமில்லாமல் ஒருவரையும் ஒருவரு கூட்டி சேர்க்காத எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்களை இணைக்கின்ற அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் என்னையும் எங்களையும் அர்ப்பணிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, விசுவாசம் என்பது எங்களுடைய வாழ்க்கையில ஒரு தியரிட்டிக்கலா இல்லாம, ஒரு கொள்கை ரீதியாக இல்லாம, எங்கள் வாழ்க்கையில நடைமுறையில் மாற எனக்கும் எங்களுக்கும் கிருபை பாராட்டுவீராக. இந்த நாளிலே தகப்பனே, நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, அவைகளை முழுமையாக கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் கிருபை பாராட்டும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு இணைவதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்பு எனக்கு மிகுந்த ஒரு கிருபை நிறைந்த நேரமாய் இருக்கிறது. அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் யூதா நிருபத்தை கவனித்து வந்திருக்கிறோம். விசுவாச துரோகத்துக்காக எதிராக போராட வேண்டியது அவசியம் என்பதை குறித்து இந்த நிருபத்தின் மைய கருத்தை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம் கவனிப்பது 3ஆம் வசனம். யூதா நிருபத்தின் 3ஆம் வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. நாம் கடந்த வகுப்புல அந்த பிரியமானவர்களே என்ற வார்த்தையை நாம் கவனித்தோம். இன்றைக்கு அந்த வசனத்தை முழுவதும் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. இங்கே அந்த எழுதும்படி என்ற வார்த்தை முக்கியமான வார்த்தை. இந்த வசனத்துல உங்களுக்கு எழுதும்படி, இவர் எதை எழுதுகிறார் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு கவனிக்க போகிறோம். அவர் உங்களுக்கு எழுதும்படி சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தைக்கு எழுதுதல் அல்லது எழுதும்படி என்பதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு கிரேக்க சொல் இருக்கிறது, கிராஃபோ. கிராஃபோ, GRAPHO, GRAPHO, கிராஃபோ. கிராஃபோ என்பதற்கு ஒன்றை எழுதி அனுப்புவது என்ற அர்த்தம். கிராஃபோ என்றால் எழுதி வைத்துக் கொள்வதல்ல. கிராஃபோ என்றால் பொதுவாக எழுதுவது. ஆனால் இந்த கிராஃபோ என்பதற்கு இந்த வசதி என்ன அர்த்தம் என்றால், எழுதி நான் எனக்கே வைத்துக் கொள்வதில்லை. நான் என்ன செய்கிறேன்? அனுப்புகிறேன். எழுதி அனுப்புதல், அதுக்கு தான் பேரு அந்த கிராஃபோ. இந்த கிராஃபோ பொதுவாக கடிதத்துக்கும் கிரேக்க மொழியில கடிதம் எழுதினாலும் அதுக்கு கிராஃபோ தான். ஒரு நிருபம் எழுதினாலும் அதுக்கும் கிராஃபோ தான். கடிதம் எழுதினாலும் அதுக்கு கிரேக்க மொழியில் பயன்படுத்துறாங்கன்னா கிராஃபோ. ரைட்டிங் லெட்டர் என்பதற்கு அந்த கிராஃபோ தான். ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புவது. அடுத்தது ஒரு நிருபத்தை எழுதி அனுப்புகிறோம் என்றால் அதுக்கும் கிராஃபோ தான். அப்படி என்றால் இந்த கிராஃபோ என்பது, எழுதுதல் என்பது கடிதத்துக்கும் நிருபத்துக்கும் பொதுவானது. ஆனால் இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. கடிதம் வேறு, நிருபம் வேறு. லெட்டர் வேற, எபிசில் வேற. சில வித்தியாசங்களை சுட்டி காட்டுகிறேன். ஒன்று, அந்த கடிதம், லெட்டர் என்று ஆங்கிலம் சொல்லுகிறோமே, அதற்கு கிரேக்க மொழியில பயன்படுத்துகின்ற வார்த்தை கிராமா. கிராமா, GRAMMA, கிராமா. டெலகிராம் என்பதற்கு நம்ம ஆங்கிலத்துல லெட்டர், தமிழ்ல
கடிதம் என்று சொல்லுகிறோம். இந்த லெட்டருக்கு கிரேக்க மொழியில் கிராமா, GRAMMA, கிராமா. இதுதான் டெலிகிராம். கிராம் என்பது அந்த எழுதுவதை குறிப்பதுதான். அப்படின்னா ஒரு லெட்டர் என்றால் அதுக்கு பயன்படுத்துற வார்த்தை கிராமா. ஆனால் ஒரு நிருபத்துக்கு எபிஸ்டோல், EPI STOLE, எபிஸ்டோல். அதுல ஆங்கிலத்தில் எபிஸ்டல் என்ற வார்த்தை வருகிறது. எபிஸ்டோல், EPI STOLE, எபிஸ்டோல். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ரெண்டு வித்தியாசமான வார்த்தைகள் மூலமொழிகிற, ஒன்று கிராமா, இன்னொன்று எபிஸ்டோல். கிராமா என்றால் இன்ஃபர்மேஷன்ஸ். எதை ஒரு கடிதம் என்றால் எதை எழுதுவது சொன்னா சில செய்திகளை, அதாவது நாம் யாருக்கு எழுதுகிறோமோ அல்லது எவர்களுக்கு எழுதுகிறோமோ அது வந்து we are passing some information. கடிதம் என்றால் சில செய்திகளை நாம் அவர்களுக்கு சொல்லுகிறோம். ஆனால் எபிஸ்டோல் என்றாலும் எழுதி அனுப்புவதுதான். ஆனால் அதுல அது இன்ஃபர்மேஷன் அல்ல, இன்ஸ்ட்ரக்ஷன், கமாண்ட், சில கட்டளைகள் இருக்கும். கடிதத்துல செய்திகள் இருக்கும். we will inform. ஆனா இங்க அப்படி இல்ல, we will command. அந்த எபிஸ்டலுக்கும் லெட்டருக்குள்ள வித்தியாசம் இதுதான். லெட்டர் வந்து it is some information. ஒரு தனிப்பட்டவருக்கோ இல்ல ஒரு குழுவுக்கோ நாம் எழுதும் போது it become an information, அதான் லெட்டர். ஆனால் எபிஸ்டோல் அல்லது எபிஸ்டல் என்றால் it brings a command. அது ஒரு கட்டளை. அதுக்கு சொல்லுகின்றது இன்ஃபர்மேஷன் அல்ல, இன்ஸ்ட்ரக்ஷன். இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் செய்யணும், இதுதான். கடிதத்துல அப்படிப்பட்டவர்கள் இருப்பது குறைவு. ஆனா எபிஸ்டல்ல அங்க என்ன இருக்கணும், ஒன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அல்லது கமாண்ட், கட்டளை. இரண்டாவதாக அதுல ஒரு வித்தியாசம். கடிதம் என்பது சமுதாய நிகழ்வுகளோடு சம்பந்தப்பட்டது, சோசியல் காஸ். கடிதம் என்பது அது சமூக வாழ்க்கைக்கு, குடும்ப வாழ்க்கைக்கு, தனிநபர் வாழ்க்கைக்கு எழுதப்படுகின்ற சோசியல் காஸ், ஒரு சமுதாய காரணத்துக்காக எழுதப்படுவது. ஆனால் ஸ்பிரிச்சுவல் காஸ் இருக்குது, அது எபிஸ்டல். ஆவிக்குரிய காரணங்களுக்காக எழுதப்படுவது அது எபிஸ்டல், நிருபம். சமூக காரியங்களுக்காக, சமூக அவசியங்களுக்காக எழுதுவது அது கடிதம். மூன்றாவதாக ஒரு கடிதம் என்றால் இது தனிப்பட்டவர்களுக்கு எழுதுவது, written to some personal relationship உள்ளவங்களுக்கு, நம்மோடு தனிப்பட்ட உறவு உள்ளவர்கள் அல்லது நமக்கு நட்பாக இருக்கிறவர்களுக்கு எழுதுவது. ஆனால் நிருபம் என்பது முகம் கூட பார்த்திராதவங்களுக்கு கூட எழுதலாம், முன்ன பின்ன அறிமுகம் இல்லாதவர்களுக்கும் எழுதலாம். உதாரணமாக நாம் அறிந்திருக்கிறோம், ரோம சபைக்கு பரிசுத்த பவுல் நிருபத்தை எழுதுகிறார். ஆனா அவர் ரோமா வரைக்கும் போனதே இல்லை. அதாவது எபிஸ்டல் டு ரோம் இருக்கிற அந்த ரோமன்ஸ் இருக்கிற அது வந்து பவுல் எழுதும் போது அந்த நிருபத்தை படித்து பார்த்தால் அவர் ரோமுக்கு போகல. அந்த சபை பரிசுத்த பவுலால் உருவாக்கப்படவும் இல்லை. ஆனால் அவர் எழுதுகிறார். அங்கே அவருக்கு தெரிந்த சில நபர்கள் அந்த சபையில் இருக்கிறாங்க. வாழ்த்துதல் ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் நாம் அதை பார்க்க முடியும். ஆகவே ஒரு கடிதம் என்றால் பர்சனல் ரிலேஷன்ஷிப் உள்ளவங்களுக்கு. ஆனால் இது அப்படி இல்லை, ரிட்டன் ஃபார் ஆல். ஒரு கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா கொரிந்திய சபைக்கு எழுதுனதை நம்மளுக்கு உலகம் முழுவதும் எல்லாருமே படிக்கிறோமா இதை அப்படின்னா, அந்த லெட்டருக்கும் எபிஸ்டலுக்கும் வித்தியாசம் என்னவென்றால், ஒன்று அது பர்சனல் பீப்புளுக்கு, தனிநபர்களுக்கு அல்லது நமக்கு மிகவும் நெருங்கியவர்களுக்கு எழுதுவது. ஆனா நிருபம் அப்படி அல்ல, எல்லாருக்கும், தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ, இனி பறக்கிறவனோ பறக்காதவனோ எல்லாருக்கும் சேர்த்து எழுதுவது நிருபம். நான்காவதாக கடிதம் என்பது செல்ஃப் இன்ஸ்பிரேஷன், அவங்களுக்கு உள்ள இருந்து வருகின்ற தூண்டுதல். இதை எழுதணும், இதை எழுதணும், இதை எழுதணும். இது எங்க வரும்னா அந்த இன்ஸ்பிரேஷன், தூண்டுதல் அவங்களுக்கு உள்ள இருந்து வரும். ஆனால் நிருபத்துக்கு அப்படி இல்லை,
இன்ஸ்பயர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதுவது. சரியா? இது இந்த ரெண்டுக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசம். அது செல்ஃப் இன்ஸ்பிரேஷன் லெட்டர் அண்ட் இன்ஸ்பயர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். நிருபத்துக்கும் கடிதத்துக்குள்ள வித்தியாசம் இது. ஐந்தாவதாக, ஒரு கடிதம் என்றால் அதுல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு கடிதத்தை எழுதினால் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்ப்பு சொன்னா, இந்த கடிதத்தை தந்தி போல் பாவித்து உடனே பதில் எழுது. ஒரு கடிதம் எழுதி அதுக்கு பதில் எழுதாவிட்டால் அடுத்த முறை கடிதம் எழுதுவதற்கு யோசிப்போம். அப்படின்னா ஒரு கடிதம் என்பதற்கு there is an expectation of reply. ஒரு பதில் வர வேண்டும் என்று எதிர்நோக்கி இருப்பது கடிதம். ஆனால் எபிசில்ல நோ எக்ஸ்பெக்டேஷன். எழுதுவதோடு சரி, நீ படித்து பயன்பட்டால் உனக்கு நன்மை. ரோமாவுடைய எல்லாருமே பவுலுக்கு எழுதுங்க, ரொம்ப அவசியமானது. ஊழியம் செய்தவங்களுக்கு நம்ம ஒரு செய்தியை சொல்லிவிட்டால், ஒரு பைபிள் செய்தி எடுத்து விட்டால், நம்ம அறியாமலே இந்த மனசு இருக்கிற அது கொஞ்சம் எதிர்பார்க்கும். எப்படி போச்சுது, எப்படி பிரயோஜனமா இருந்தது, புரிஞ்சுக்கிட்டாங்களா, இதெல்லாம் தோணும்ல. ஆனா அது இருக்கக்கூடாது. அதுதான் எபிசில் கற்றுக் கொடுக்கிற பாடம். லெட்டர்னா எதிர்பார்ப்பு இருக்கிறவங்க பதில் சொல்லணும். ஆனால் நிருபங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு கிடையாது. என் வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இது ஆவிக்குரிய ஊழியம் செய்யற எனக்கும் நமக்கும் மிக பயனுள்ள ஒரு கருத்து. ஆறாவதாக, ஒரு கடிதம் என்றால் லாங்குவேஜ் இருக்கிற எழுத்து வடிவம், அதாவது எழுதுகின்ற மொழி, அதாவது எழுதுகின்ற நடை. அந்த லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், ரொம்ப லோக்கலா இருக்கும். நான் போனேனா, வந்தனா, பார்த்தனா, பாட்டி இப்படி சொன்னாடா, இதெல்லாம் இருக்குன்னா லாங்குவேஜ் இஸ் வெரி லோக்கல். ஆனா எபிசில் வரும்போது இட் மஸ்ட் பி ஸ்டாண்டர்ட். வந்த வார்த்தைகள்லாம் கொச்சையான வார்த்தைகள் எழுத முடியாது. கடிதத்தையே எருமன் எழுதிடலாம், எபிசில் எழுத முடியாது. The language must be standard. ஏழாவதாக கொண்டு சுட்டி காட்டுகிறேன், ஒரு கடிதம் என்றால் ஒரு முறை படித்து விட்டு ஓரம் கட்டிடுவோம். Once we will read the letter, அப்புறம் எப்போது தேவைப்பட்டால் இன்னொரு முறை எடுத்து பார்ப்போம். Occasionally we will go for the letters, second time or third time. ஆனால் நிருபம் இருக்குத, இது அக்கேஷனல் இல்ல, இது ஆல்வேஸ். எப்போதும் படிக்க வேண்டும், என்னாலும் படிக்க வேண்டும், எல்லா காலங்களிலும் படிக்க வேண்டும். அப்படின்னா நிருபத்துக்கும் கடிதத்துக்கும் கிராஃபோ என்ற வார்த்தை தான், எழுதி அனுப்புவது. ஆனால் அதுக்கு உள்ள போன இத்தனை வித்தியாசங்கள். அப்படின்னா யூதா எழுதுகிறாரே, நான் உங்களுக்கு எழுதும்படி, அதாவது ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி என்றால் இது இட் இஸ் நாட் a letter. இது ஒரு கடிதம் அல்ல. அந்த கடிதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இது என்ன, ஏதோ ஒரு செய்தி அப்படி விடுவதற்கு அல்ல. அடுத்தது எங்க குடும்ப கதை அப்படி இல்ல. மூன்றாவதாக இது எனக்கு தனியா எழுதுனது இல்லப்பா, உனக்கு உன் பரம்பரை முழுவதுக்கும், உனக்கு உன்னை சார்ந்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும், உனக்கு உன்னை கொண்டு சந்திக்கின்ற ஆத்துமாக்கள் ஒவ்வொருத்தருக்கும். இட் இஸ் நாட் பர்சனல். நான்காவதாக, இது உங்களுக்குள் வந்த ஒரு ஏவுதல் அல்ல, ஆவியானவர் ஏவி எழுதியது. ஐந்தாவதாக, நீ பதில் எடுக்கணும்னு அவசியம் இல்ல, உன் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். நோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ரிப்ளை. எபிசோட்ல என்ன, இது எனக்கு எதிர்பார்ப்பு இல்லை, ஆனா ஒண்ணு இருக்குது, கடிதம் அல்ல, உன் வாழ்க்கை மாற்றப்படணும். ஆறாவதாக சொன்ன லாங்குவேஜ், ஏதோ மனம் போனபடி எல்லாம் கை போனபடி எழுதுவது அல்ல. நிருபம் எழுதப்பட்டது, இது தரமாக எழுதப்பட்டது, ஸ்டாண்டர்ட். ஆனாதான் ஒவ்வொரு வார்த்தையும் நான் கவனித்து படிக்கிறோம் பைபிள்ல. ஏன்னா சும்மா ஏதோ போற போக்கில் சொன்ன வார்த்தை அல்ல. இந்த வார்த்தைகள் இது லாங்குவேஜே ரொம்ப பார்த்துருப்பீங்க. யோவான் நற்செய்தியில எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஸ்டாண்டர்ட், அந்த கிரீக் ஸ்டாண்டர்ட் ரொம்ப அற்புதம். எவ்ரே மொழியில போனீங்கன்னா, பழைய பாட்டுக்கு போனீங்கன்னா அந்த லாங்குவேஜ் ஸ்டாண்டர்ட் மிக அற்புதம்.
சும்மா ஏதோ ஒரு கவிதை எழுதுற மாதிரி, இல்ல ஒரு பாடல் எழுதுவது போல, ஒரு கட்டுரை எழுதுவது போல அல்ல. சாதாரண வார்த்தைகள் பயன்படுத்துவதல்ல. ஏன்னா ஒவ்வொரு எழுத்தும், ஒவ்வொரு புள்ளியும் அதுல கவனிக்கப்படுகிறது. அப்படித்தான் நம்ம ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்கள் சொல்லுகிறார், ஒரு எழுத்தின் உறுப்பு கூட ஒளிந்து போகாத. அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையாக எழுதப்பட்டிருக்கிறது. கடைசியாக சொன்னேன், அது ஒரு முறை படித்து வைப்பதற்கல்ல, திரும்ப 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 படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். உன் ஆயுசு உள்ள வரையும் அது தொடர்ந்து ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா, அவர் எழுதும்படி என்று எழுதுகிறார் என்றால், ஏதோ ஒன்று எழுதல, ஒரு நிருபத்தை எழுதியிருக்கிறார். அப்படின்னா இது குறைந்தது 7 வித்தியாசங்கள். இன்னும் வேதத்தை கவனித்தால் இன்னும் அதிகம் இருக்கலாம். நம்முடைய நேரத்துக்கு அடிப்படையில் நான் 7 கருத்துக்களை கவனித்திருக்கிறேன். அப்படின்னா எழுதும்படி என்றால், உங்களுக்கு எழுதுகிறேன் என்றால், பிரியமானவர்களே, உங்களுக்கு ரட்சிப்படுவான் ரட்சிப்பு குறித்து எழுதுகிறேன் என்றால், நான் கடிதம் எழுதலப்பா, நான் நிருபத்தை எழுதியிருக்கிறேன். அதாவது கடிதத்துக்கு ரெண்டுக்கும் ஒரே வார்த்தை தான், கிராஃபோ தான். ஆனா எத்தனை வித்தியாசங்கள் இருக்கு பாருங்களேன். அப்படின்னா இந்த விசுவாசத்துக்காக நீங்களும் போராட வேண்டியது, இது ஒரு சமுதாய கடமை அல்ல, இது பரலோகத்தோடு சம்பந்தப்படுத்த ஒரு ஆவிக்குரிய கடமை. அதுதான் அது கிராஃபோ என்ற வார்த்தை நம்ம சுட்டி காட்டுகிறது. இரண்டாவது சொல்லுகிறார், இதை எழுதுவதற்கு எனக்கு என்ன இருக்குது, அவசியமாய் கண்டது. இட் இஸ் நீட்ஃபுல், இட் இஸ் a needed one. இது என்ன, சும்மா ஏதோ ஒன்று எழுதல. நான் எழுத நினைத்தது ஒன்று, ஆனா ஆவியான நடத்துகிற விதம் வேற. ஆக என்ன பண்றேன், இட் இஸ் எசென்ஷியல், இட் இஸ் நீட்ஃபுல், இது மிக அவசியம் என்று எனக்கு கண்டது என்று எழுதுகிறாரே. அவசியம் என்பதற்கு பயன்படுத்துகின்ற அந்த கிரேக்க வார்த்தை அனாகே. அனாகே, ANAGKE, ANAGKE, அனாகே. அனாகே என்றால் மிக அவசியமானது, மஸ்ட் நீட். எழுத வேண்டியது அவசியம் என்றால் கட்டாயம் நான் எழுதித்தான் ஆகணும். அப்படின்னா இந்த நிருபத்தினுடைய மைய கருத்து சும்மா ஏதோ எழுதப்படல, என்னாச்சு, இட் இஸ் மோஸ்ட் நீட்ஃபுல். அனாகே என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால், கிரேக்க மொழியில அனாகே அது அவசியம் என்று எழுதுகிறார். இந்த வார்த்தை கிரகத்தனா பெண்ட் ஆம்னு அர்த்தம். இந்த கை இருக்கிறது, இந்த கையை அப்படி பெண்ட் பண்ணி ஒருத்தர் கழுத்தை போட்டு அப்படி பிடிக்கிறோம்ல, அதுன்னு அர்த்தம். என்ன அவசியம், ஒன்ன அப்படி கையோடு என்னோடு சேர்த்து ஒன்ன இணைத்து கொண்டு, அந்த பெண்ட் ஆர்ம், அந்த கையை அப்படி மடித்தால் அந்த கைக்குள்ள வரக்கூடிய அந்த இதுக்குதான் அனாகே கிரீக்ல. அப்படின்னா என்ன சொல்றாரு, எனக்கு அவசியம்னா சும்மா இப்படி எழுதிட்டு போகல, உன் கழுத்து அப்படி கையை போட்டு என்னோடு கட்டி கொள்வதற்கு. அது நீ எஸ்கேப்பே ஆகக்கூடாது, நீ தப்பி போயிடவே கூடாது. அதுதான் அனாகே, அவசியம். இது மிக மிக அவசியமானது. ஒரு உதாரணத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். யோவான் 4ஆம் அதிகாரம், யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நாம் அடிக்கடி கேட்பது, அடிக்கடி பிரசங்கங்களில் பயன்படுத்துகின்றது. ஆண்டவர் இயேசு அவர் சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியதாய் இருந்தபடியால், he must go through Samaria, he need to go Samaria. சமாரியா வழியாக போக கூடாதுன்னு சொன்னவர் இயேசு. மத்தேயு 10ஆம் அதிகாரம், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அவர் தம்முடைய அப்போஸ்தலர்களை அவருடைய அழைத்து, தன்னுடைய சீஷரிலிருந்து அப்போஸ்தலர்களை பிரித்து அவர்களுக்கு கட்டளை கொடுத்து அனுப்பும் போது, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு போங்கள். ஆண்டவர் இயேசு தன்னுடைய அப்போஸ்தலர்களை அனுப்பும் போது அவளுக்கு சொல்லுகிறார், நீங்க ஜென்டைல்ஸ் இருக்கிற புறவினத்து மக்கள் இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க. அடுத்தது, நீங்க சமாரியாக்குள்ள போகாதீங்க. எங்க போங்க,
காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேலிடத்து நீங்க போங்க. சோ இயேசு சமாரியாவுக்கு போவதை தடுத்தவர். ஆனா யோவான் 4:4 வாசிக்கிறோம், he needs to go through Samaria. அப்படின்னா போகக்கூடாதுன்னு சொன்னீங்களே. கானானிய பெண் இயேசுவிடத்தில் கேட்கிறார் மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல, ஆண்டவரே என் மகள் கொடிய வியாதியா இருக்கிறா, சுகமாக்குங்க. ஏன் சொல்றார்? பிள்ளைகள் அப்பத்த நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாதுன்னு சொன்னவர். பிள்ளைகள் என்பது இஸ்ரவேலை குறிக்கின்ற வார்த்தை. புறமணத்து மக்கள் நாய்க்குட்டிகளோடு ஆண்டவர் இயேசு ஒப்பிட்டு பேசுகிறார். சொல்லும் போது பிள்ளைகளின் அப்பம் இது இஸ்ரவேலுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது, ஆகவே இது உங்களுக்கு இல்லைங்கிற மாதிரி இயேசு சொல்லுகிறார். ஆனால் கொடுத்தார் பின்னாடி. ஆனால் அவர் பேசும்போது இதை சொன்னார். அந்த இயேசு இப்ப வேற எழுதுகிறது, சமாரிய வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால். அப்படின்னா இது அவசியம், இது நீட்ஃபுல். He need to go through Samaria. சமாரியா வழியா போயிட்டு ஆகணும். நம்ம கேட்கலாம், போகக்கூடாதுன்னு சொன்னீங்களே, நீங்க போனீங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இயேசு ஒரு அடிப்படையான உண்மையை சுட்டி காட்டுகிறார். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, யோவான் 5:19, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அப்படியே செய்கிறார். அப்படின்னா போகக்கூடாது சிசு சொல்லிவிட்டார். ஆனா இப்போ he needs to go. பிதா செய்ய குமாரன் கண்டது, அது நமக்கு தெரியும். இதே யோவான் 5ஆம் அதிகாரத்துல பெருசா அந்த குளத்துக்கு இயேசு போகிறார். 5 மண்டபங்கள், எத்தனை வியாதிஸ்தர்கள் இருந்தாங்க, நீர்கால வியாதி உள்ளவர்கள்லாம் தண்ணீர் கலக்கப்படுவது எதிர்பார்த்து காத்து கிடக்குறாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த 38 வருடம் வியாதியா இருந்த மனுஷன் மாத்திரமே கேட்கிறாரு, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆண்டவரே, எத்தனை பேர் கிடந்தாங்களே, எத்தனை நூறுகளோ, எத்தனை நூற்றுக்கணக்கான பேர் அங்கே வியாதியா கிடந்தாங்களோ நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனா இவனை மாத்திரம் பார்த்தியா ஆண்டவரை போனீங்க? இதுவா பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதை தவிர வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். பிதா எப்படி செய்கிறாரோ அப்படியே செய்கிறார் குமாரனும். அப்படின்னா அந்த நீட் எப்படி வந்ததுன்னு சொன்னா, பிதா செய்வதை இயேசு பார்க்கிறார். இன்னும் சொல்ல போனால் இயேசு என்ன செய்ய வேண்டும் என்று பிதா அவருக்கு காண்பித்ததை சொன்னார். ஆகவே தான் he needs to go through Samaria. சமாரியாவிலே போக வேண்டியது அவசியம். ஏன் அவசியம்? பிதா செய்ய குமாரன் கண்டார். ஆகவே அடுத்தான் யூதா எழுதுகிறார், எனக்கு அவசியமா கண்டதுன்னா நானா என்னவோ பண்ண வம்பு பண்ணி ரட்சிப்பு எழுதக்கூடாது, இது எழுதல. என்ன பண்ண, இது எனக்கு அனகே, என் கழுத்துல அப்படியே கையை போட்டு அப்படி என்ன இறுக்கி என்னை தன்னோடு இணைத்து கொண்ட ஆவியானவர் சொன்னது நான் எழுதுறேன். இட்ஸ் நீட்ஃபுல். அதே போல அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை வாசித்து பார்த்தால், பரிசுத்த பவுல் ஊழியத்திலிருந்து கடந்து போகிறார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16 and verse 4, அவர்கள் பட்டணம் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். என்ன செய்யறாங்க? பட்டணத்தோறும் பரிசுத்த பவுல் அவரோட கூட போகிற டீம் போயிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க? அப்போஸ்தலர்கள் அவங்களுக்கு என்ன சொன்னாங்களோ, மூப்பர்கள் அவர்களுக்கு என்ன அவர்களுக்கு விதித்தார்களோ அதை மாத்திரம் என்ன பண்றாங்க? அவர்கள் கேட்கிறவர்கள் அல்லது சபைகளில் இருக்கிறவங்க கை கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அவங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அதை சொல்லிட்டே போறாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா, 5ஆம் வசனம் அப்போஸ்தலர் 16:5, அதனாலே சபைகள் விசுவாசத்தில்
திறப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அப்போஸ்தலர்களும் மூப்பர்களும் எதை பரிசுத்த பவுல் கூட இருந்தவங்க சொன்னார்களோ அதை அவங்க அப்படியே கொண்டு வந்து அப்போஸ்தலர்கள் உபதேசங்களையும் மூப்பரால் விதிக்கப்பட்டவைகள் சட்டங்களை என்ன பண்றாங்க, நீங்க கை கொள்ளுங்க, கேட்டதை இல்ல அவங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. இதனால வேறு சொல்றது, சபைகள் என்னாச்சுதான் விசுவாசத்தில் திறப்பட்டு நாளுக்கு நாள் சபை இன்க்ரீஸ் ஆகுது, சபை பெருகுகிறது. அடுத்த வருஷத்துல வாசிக்கிறோம், அவர்கள் பிரிகியா கலாத்திய நாடுகளை கடந்து போனோம் என்று ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டார். சபைதான் பெருகுத, ஜனங்கள் பக்தி விருத்தி அடைகிறாங்களே, ஜனங்கள் விசுவாசத்துல பெருகிறாங்களே, ஆனா ஏன் ஆவியானவர் நீங்க தடை செய்றீங்க? அடுத்த வசனம் போட்டிருக்குது, அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமா இடத்த டைரக்ஷனை மாத்துறாங்க. ஒரு திசையில் போனால் ஆவியானவர் தடை செய்யும் போது என்ன பண்றாங்க, அடுத்த பக்கம் திரும்புறாங்க. வேறு சொல்லுகிறது, ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாது இருந்தார், அங்கேயும் போக விடல. ஒரு திசையில் தடுக்கப்பட்ட போது நம்ம இங்க போவது தேவனுக்கு சித்தம் இல்ல, திசையை மாற்றிக் கொண்டார்கள், அவர்கள் லக்கை மாற்றிக் கொண்டார்கள், மறுபடியும் தடை பண்றாங்க. அங்கே அந்த ராத்திரியில என்ன பண்ண மாட்டேங்க, மீசியா பக்கமாய் வந்து திரோவா பட்டணத்துக்கு வந்துட்டாங்க. இங்க வந்து அந்த ராத்திரியில they had a vision and a call, ஒரு தரிசனம், ஒரு அழைப்பு. என்ன அழைப்பு? ஒரு மாசிடோனியன், ஒரு கிரேக்க நாட்டை சார்ந்த ஒரு சொல்ல போனா யூரோப்பியன் கண்ட்ரி. அந்த ஐரோப்பிய இவங்க ஏசியா மைனர்ல ஊழியம் செய்துட்டு இருக்காங்க. ஒரு யூரோப்ல ஒரு கண்ட்ரில, கிரீக்ல இருந்து, கிரீஸ்ல இருந்து ஒருத்தர் என்ன பண்றாங்க, ராத்திரி கனவுல தோண்டி நீங்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்ப இவங்க தீர்மானம் பண்ணிட்டாங்க, ஓஹோ நாம அங்க போய் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும். 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கெதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்படின்னா ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, பரிசுத்த பவுல் அவரோடு இருந்தவங்களை கழுத்துல அப்படி கையை போட்டு என்ன பண்றாரு, வாங்க நீங்க போகக்கூடாது, இங்க போகக்கூடாது, கொண்டு போய் தரிசனத்தை கொடுத்து, கனவை கொடுத்து, ஒரு அழைப்பை கொடுத்து அவங்கள கிரேக்க நாட்டுக்கு கொண்டு போறா பாருங்க. அவங்களை கிரேக்க மாசிடோனியா கொண்டு போகிறார். வேறு நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், அன்றைக்கு அவர்களை அப்படியே அனாகே என்ன பண்றாரு, அவங்களுக்கு அவசியம், நீட்ஃபுல். இங்க சபை பெருகுது, இங்கே வசனத்துக்கு திறந்த வாசல் இருக்குது, ஊழியத்துக்கு தடை இல்லை. ஆனா ஆவியானவர் அவர் அங்க தடை பண்ணி என்ன பண்ண, கொண்டு போய் கழுத்துல கையை போட்டு பலவந்தம் பண்ணி கூட்டு போறாரு பாருங்களேன். அங்கே போன போதுதான் அவர்கள் பிலிப்பி நாட்டுல அடிக்கப்பட்டார்கள், தொழுமரத்துல கட்டப்பட்டாங்க, உட்கார்நிலையில் போடப்பட்டாங்க, வஸ்திரங்கள் கிழிக்கப்பட்டது, உடம்பெல்லாம் காயங்கள். ஆனாலும் அவங்க துடித்து பாடினாங்க. ஏன் தெரியுங்களா? அவங்களுக்கு தெரியும், இது எங்களுடைய விருப்பத்துல வந்ததில்ல, இட் இஸ் அனாகே, இது எங்களை ஆவியானவர் மிகவும் கண்டிப்பா கீழ்ப்படிய வேண்டியது என்று எங்களை அழைத்து கொண்டு வந்தார். ஆகவே யூதா எழுதும் போது மிக தெளிவாக எழுதுகிறார், இது இட் இஸ் நீட்ஃபுல், இது மிகவும் தேவையான ஒன்று. ஏன்னா நாங்கள் மஸ்ட் டூ, இதை நாங்க செய்யாம இருக்கவே முடியாது. அதுதான் சுட்டிக்காம எழுதுவது அவசியம் என்றால் எனக்கு மாத்திரம் எழுதுவதற்கல்ல, அதனுடைய கீழ்ப்படிவதற்கு சபையே உங்களுக்கும் அவசியம் என்று அவர் அதை சுட்டி காட்டுகிறார். ஆகவே இது சொல்ல போனா அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் நடபடிகள் ஆக்ட் ஆஃப் தி அப்போஸ்தலர்ல 15ஆம் அதிகாரம் கர்த்தருடைய சபையினுடைய ஃபர்ஸ்ட் கவுன்சில், முதலாவது ஆலோசனை கூட்டம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் ஃபர்ஸ்ட் சர்ச் கவுன்சில். அந்த கூட்டத்தில அவர்கள் தீர்மானம் எடுக்கிறார்கள். யூதர்களாக இருந்து கிறிஸ்தவரான சபைக்குள்ள இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருவன் சபைக்குள்ள வரணும்னா முதல்ல அவன் யூதனாக மாறணும், புறப்படத்திலிருந்து நேர கிறிஸ்தவனாக கூடாது. அவர்கள் விருத்த சேதனம் செய்து அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் தங்களை மாற்றிக்கொண்டால்தான்
அப்புறம் கிறிஸ்தவனா மாறலாம். ஆனால் பரிசுத்த பேதுரு போன்றவர்கள் அவங்க என்ன வாதம் பண்றாங்க? இல்ல. ஏன்? அவர்கள் உதாரணமா அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலியை வீட்டாரை சந்திக்கிறாரு பரிசுத்த பேதுருவை கொண்டு. அவங்க யாரும் விருத்தசேதனம் பண்ணப்பட்டவங்க, இத்தாலி பட்டணத்துடைய நூற்றுக்கு அதிபதியாச்ச கொர்நேலியு. அவருடைய நண்பர்கள், அவருடைய உறவினர்கள், வீட்டார் இவங்க தானே அன்னைக்கு ஞான ஸ்நானம் பெற்றாங்க. சோ இந்த அனுபவம் இருக்கிறதுனால பரிசுத்த பேதுரு போன்றவர்கள் இதை எதிர்க்கிறாங்க. அப்புறம் கடைசியில பேசி பரிசுத்த பேதுரு தன்னை கொண்டு கத்த செய்தவைகளை அங்கே அவளை விவரித்து காண்பித்த போது அவங்க அதை ஏற்றுக்கொள்றாங்க. அப்ப சபை கூடி சில கருத்துக்களை தீர்மானிக்கிறாங்க. அதுல அந்த 29ஆம் வசனம் அப்போஸ்தலர்படி 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை கவனித்தால் அவங்க எழுதுறாங்க, ஒரு கடிதத்தை எழுதி அதை கொடுத்து அனுப்புகிறார்கள் புறவினத்து சபைகளுக்கு, ஜென்டைல் சர்ச்சஸ்க்கு ஜெருசலேம்ல இருந்து அனுப்புறாங்க. அதை அனுப்பும் போது அவங்க எப்படி எழுதுறாங்க பாருங்க, அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாதிருப்பது. உங்கள் மேல என்ன பண்றோம்? நாங்க தேவையற்றவைகள்லாம் கொண்டு வந்து நியாயப்பிரமாணம் இப்படி சொல்றது, இப்படி பண்ணணும், ஆட்டை வெற்றி இப்படிலாம் சொல்ல வேணும்னு சொல்லல. என்ன பண்றாங்க? வேறு ஒன்றையும் உங்களுக்கு நாங்க என்ன பண்ணல, மேல் சுமத்தாதிருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. இட் வாஸ் நீட்ஃபுல். இது எப்படி இருக்குது? எங்களுக்கும் சரி பரிசுத்த ஆவியானவருக்கும் சரி என்ன தெரியுது? நீங்கள் அதிகமான சுமைகளை நுகங்களை மேல போடுவது விருப்பம் அல்ல. என்ன செய்யணும்? விக்கிரகத்துக்கு விலகுங்க, வேசித்தனத்துக்கு விலகுங்க, அடுத்தது செத்தவைகளுக்கு அசுத்தமானவைகளுக்கு விலகுங்க. மிக குறுகிய கற்பனைகளை கொடுத்து அவங்க சொல்றாங்க, இது பரிசுத்தாவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா அடுத்த இங்க யூதா எழுதுகிறார், இது எனக்கு அவசியமாக கண்டது அப்படின்னா இன்ஸ்பயர்ட் பை தி ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரால் ஏவப்பட்டு சொல்லுகிறார், பொதுவான ரட்சிப்புக்கு எழுதியிருக்கணும், ஆனா எனக்கு அதை விட இது நலமா அவசியமாக கண்டது அப்படின்னா ஒன்று எழுதும்படி, இரண்டாவது அவசியமாக, மூன்றாவது ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். அது சொல்லுகிறார் யூதா நிருபத்துல 3வது பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். இந்த விசுவாசத்துக்கு அவர் கொடுக்கின்ற பேர் என்ன, அதனுடைய கருத்தை என்ன சுட்டி காட்டுகிறார்? இது பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம் அப்படின்னா faith என்பது it is not discovered. விசுவாசம் என்பது நாம் கண்டுபிடிக்கின்ற ஒன்று அல்ல. It is not discovered, it is delivered. இது நம்ம உருவாக்கி கொண்டதோ நாம கண்டுபிடித்ததோ அல்ல. இந்த விசுவாசம் உனக்கு கொடுக்கப்பட்டது. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட, it is delivered. அப்படிதான் ஆங்கிலத்துல வாசிக்கிற அந்த வார்த்தை, ஒப்பு கொடுக்கப்பட்ட, ஒப்புவிக்கப்பட்ட. It is delivered to you. You have not created the faith. விசுவாசத்தை யாரும் உருவாக்கி கொள்ள முடியாது. அது நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒன்று. உதாரணமாக எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நாம் அடிக்கடி சொல்லுகின்ற வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை தலான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு நிற்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முழுமைப்படுத்துகிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல பொறுமையோடு ஓடக்கடவும் சொல்லி பாருங்களேன். அப்படியானால் இட் இஸ் நாட் டிஸ்கவர்ட் ஒன். விசுவாசம் என்பது நாம கண்டுபிடித்தது இல்ல மனித கண்டுபிடிப்பு அல்ல. உதாரணமாக குடும்பம் என்பது மனிதன் கண்டுபிடித்தது அல்ல, அது தேவன் டெலிவர் பண்ணது, கொடுத்தது, அவ்வளவுதான். தனியா இருப்பது நல்லதல்ல. இவனுக்கு ஒரு ஏற்ற துணை கொடுக்க வேண்டும் தீர்மானித்தவர் ஆதாம் அல்ல, கர்த்தர்.
அப்படின்னா உங்களுக்கு எனக்கும் அடிப்படையானது ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், உலக வாழ்க்கையாக இருக்கட்டும், எனக்கு அடிப்படையானது விசுவாசம். இந்த விசுவாசத்தை வேதம் அழகாக சுட்டி காட்டுகிறது. இட் இஸ் டெலிவர்ட். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். இது நீங்களாக உருவாக்கி கொண்டதோ, நீங்களாக ஏற்றுக்கொண்டதோ. அநேக பார்த்தீங்கன்னு சொன்னா பரிசுத்தம் வரும்போது உடல்ல சில மாற்றங்கள் தெரியும். உடல்ல சில வித்தியாசமான ஒரு உணர்வுகள் வரலாம். அது ஆவியானவர் வருவதனால. ஆனால் ஆவியானவர் வராமலே உடம்பு அசைப்பது, ஒரு வித்தியாசமான ஒரு செய்கைகளை செய்வது, இட் இஸ் நாட் ஸ்கிரிப்சுரல். வேத வசனத்துப்படி அது அல்ல. ஆவியானவர் வந்தால் இதெல்லாம் நடக்கும். ஆனா இதெல்லாம் நான் செய்யறதுனால ஆவியார் வந்து விடுவார் என்று சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அதே போலதான் விசுவாசம் என்பது நான் இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன், இப்படி ஆயிடுவேன், அதை செய்வேன், அப்படி இருப்பதல்ல. இட் இஸ் நாட் டிஸ்கவர்ட் பை யூ ஆர் யுவர் forefathers ஆர் யுவர் சர்ச் ஃபாதர்ஸ். சபை தலைவர்களோ அல்லது குடும்ப தலைவர்களோ கொடுத்தது இல்ல. Origination is God himself. He delivered. He delivered. ஆனாதான் லூக்கா 18ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு சொல்லுவார், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், சீக்கிரமாய் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ. அப்படின்னா விசுவாசத்தை துவங்கி விட்டு அவர் பிதாவிடத்தில் போயிருக்கிறார். மறுபடியும் வரும்போது இந்த விசுவாசத்தை அவர் பார்க்கணும். அப்படின்னா துவக்குகிறவர் அவர். எபிரேயர் 12:1. விசுவாசத்தை துவக்குகிறவர், விசுவாசத்தை பூரணப்படுத்துகிறவர். இந்த இரண்டுக்கு நடுவே 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், விசுவாசத்தை காத்து கொண்டேன், அது என்னுடைய நம்முடைய வேலை. தொடங்குவதோ பூர்ணப்படுத்துவதோ நம்ம வேலை, நம்மளால முடியாது. ஆனால் கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை காத்துக்கொள்வது நம்முடைய வேலை. அதான் சொல்லுகிறார், இட் இஸ் டெலிவர்ட் டு யூ. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். இதுல என்ன விசேஷம் அப்படின்னா பாத்தீங்கன்னா, ஒரு விசை, அது ஒன் டைம் இன்ஸ்டால்மெண்ட்ல கத்த கொடுக்கல. விசுவாச வித்தியாசமான நிலைகள் இருக்கு. பொதுவான விசுவாசம் இருக்குது, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இருக்குது, ஆவியின் கனியான விசுவாசம் இருக்குது, வரமாகி விசுவாசம் இருக்குது, சபை ஊழியர்கள விசுவாசம் இருக்கிறது, வேற வேற நிலைகள். ஆனால் கத்த கொடுக்கும் போது இது என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஒரு விசை, அதுதானே ஒன் டைம் இட் வில் டெலிவர். விசுவாசம் என்பது ஒரே அடியா உங்ககிட்ட கொடுக்கப்படுவது. அது அட் ஒன் இன்ஸ்டன்ஸ். இன்னும் சொல்ல போனா once for all it is given. அதாவது at one installment God will give faith. அடுத்தது at once for all, ஒரு தடவை கொடுப்பார், முழுமையாக கொடுத்துருவார். அதுதான் ஒரு விசை. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம் என்று அவர் சுட்டி காட்டுகிறார். அதுக்கு அர்த்தம் என்ன? விசுவாசம் என்பது it is given once for all. அடுத்தது it is given at one installment. ஒரே இடம் கொடுத்துருவாரு, எல்லாத்துக்கும் கொடுத்துருவாரு. once for all. அடுத்தது at one instant. இதுதான் தேவனுக்கும் சபைக்கும் உள்ள வித்தியாசம். தேவனுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். தேவனுக்கும் மனிதர்களுள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா, கர்த்தர் கொடுத்தால் ஒரு விசை, once, at once, உடனே கொடுக்கிறாங்க. என்னது? ஒன் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்கிறாரு. இஸ் given to all. ஆனால் யோவான் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா, அதுல ஒரு வார்த்தை, அதை எனக்கு படிக்கும் போதெல்லாம் கஷ்டமா இருக்கும். அந்த வார்த்தை, அந்த யோவான் 17ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும், priestly prayer of Jesus. ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த ஆசாரிய பரிந்துரை ஜெபம். அந்த ஜெபத்துல 6 முறை அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. தந்த, நீ எனக்கு தந்தீர், நீங்க எனக்கு தந்த. 6 முறை அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனம்,
யோவான் 17:6 பார்த்தீங்கன்னா, நீர் உலகத்தை தெரிந்தெடுத்து எனக்கு தந்த. அதே 6ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்கிறோம். அவர்களை நீ எனக்கு தந்தீர். அடுத்தது 7ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம். அடுத்தது 9ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நீர் எனக்கு தந்த. அடுத்தது 11ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீர் எனக்கு தந்தவர்கள். 12ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நீர் எனக்கு தந்தவர்கள். 6 முறை என்னது? ஃபாதர் யூ கேவ் மீ, ஃபாதர் யூ கேவ் மீ. நீங்க எனக்கு தந்தீங்க, நீங்க எனக்கு தந்தீங்க, தந்தீங்க. ஆனால் இயேசு தந்தீங்கன்னு சொன்ன வார்த்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை. இன்றைக்கு வரைக்கும் அந்த மணவாட்டி அவருக்கு போய் சேரல பாருங்களேன். மணவாட்டியை கொடுப்பேன், நீ எனக்கு தந்த, நீ எனக்கு தந்தீங்க, நீ எனக்கு தந்தி, நீ தந்தவர்கள் அப்படின்னா 6 முறை you gave, you gave, you gave. தேவன் கொடுத்தால் at once, once for all, for all. ஆனால் தேவன் குமாரனுக்கு ஒரு மனைவியை, ஒரு மணவாட்டியை ஆயத்தம் பண்ணி என்ன பண்றாரு? உனக்கு இதை கொடுக்கிறேன். எப்போ? உலக தோற்றத்துக்கு முன்னமே. எபேசியர் 1:4 வசனம், அவருக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தமும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்மை தெரிந்து கொண்டார். செலக்ட் பண்ணிட்டு என்ன சொன்னாரு? நான் உனக்கு ஒரு மணவாட்டியை தருகிறேன். ஆபிரகாம் தன்னுடைய மூத்த ஊழியக்காரனை அனுப்பினார். அவர் போனாரு. அந்த ஒரே அட்டம்ப்ட்ல கொண்டு வந்து விட்டார் மனைவி, மணமகளை கொண்டு வந்துட்டார் பாருங்களேன். ஆனால் இன்றைக்கு சபையை பார்த்தீங்கன்னா, அவர் கொடுக்கும் போது once for all, at one time, at one instance for all. ஆனா ஏசு சொல்லுகிற ஜெபத்துல 6 முறை நீங்களுக்கு தந்தீங்கல்ல, நீங்க தந்தீரே, நீங்க தந்தவர்கள் 6 முறை. அந்த 6ஆம் வசனத்து 12ஆம் வசனத்துக்குள்ள 6 முறை அந்த வார்த்தை வாசிக்கிறோம். இன்னும் மணவாட்டி ஆயத்தமாக பாருங்களேன். இதை படிக்கும் போதெல்லாம் சரி, நம்ம இன்னும் நான் ஆயத்தமாகலையே. 2 கொரிந்தியர் 11:2 வாசிக்கிறோம். ஒரு கற்புள்ள கன்னிகையாக அந்த கிறிஸ்து என்ற ஒரே புருஷனுக்கு மணவாட்டியாக பெட்ரோத் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். பெட்ரோத் ஆயிடுச்சு, இன்னும் மேரேஜ் ஆகல பாருங்களேன். அந்த மணவாளனை சந்திக்கின்ற நாடு இன்னும் வரல பாருங்களேன். மிகவும் படிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம ஆயத்தமாகலையே, இன்னும் எவ்வளவு ஆயத்தமாக வேண்டி இருக்கு. அப்படி என்றால் ஒரு விசை பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசம். இரண்டாவது சொல்லுகிறார், இது யாருக்கு கொடுக்கப்படுது? காமன் டு ஆல் கான்சக்ரேட்டட். பரிசுத்தமாக்க கொடுப்பது ஒன்ஸ் ஃபார் ஆல், அட் ஒன் இன்ஸ்டால்மெண்ட். எல்லாருக்கும் கொடுப்பார். ஆனால் யாருக்கு கொடுப்பார்? அதே யூதா நிருபம் 3ஆம் வாசிக்கும், பரிசுத்தவான்களுக்கு. எல்லாருக்கும் பொதுவானதுதான் அந்த ஃபெய்த். ஆனால் அது யாருக்கு? ஒன்லி ஃபார் த கான்சக்ரேட்டட். அதையும் சுட்டி காட்டுகிறார். அதுல யாருக்கு? நீங்க கான்சக்ரேட் பண்ணப்பட்டவங்க, தேவனுக்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்டவங்க, தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவங்க. மிக அவசியமான ஒரு வசனம் அந்த வசனம். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை அப்படின்னா, இட் இஸ் ஃபார் ஓபன் டு ஆல், இட் இஸ் ஃபார் ஆல். ஆனா இது யாருக்கு சொல்றீங்களா? அந்த கான்சக்ரேட்டட் பீப்புளுக்கு தான். அப்படின்னா சொல்கிறாரே, உங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டியது அவசியமா கண்டீங்க. யாருக்கு சொல்றாரு? நீங்க ஒவ்வொருத்தரும் யாரா இருக்கணும்? கான்சக்ரேட்டட். நீங்க எப்படி பண்ணுவாங்க? பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்களாக. இந்த பிரதிஷ்டை என்பதற்கு வேத சொல்லப்படுகின்ற ஒரு ஒரு அற்புதமான எபிரேய வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், உன் கைகளை நிரப்புன்னு அர்த்தம். ஆசாரியன் தேவர் சமூகத்துல அந்த தூப வர்க்கங்களை எடுத்து அந்த தூப வீட்டுல போடும்போது, அவன் தூபங்கள் இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்திலிருந்து ஒரு அது அங்கே ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கும். அதுல ஆசாரியன் தன் கையை அதுக்குள்ள போட்டு அந்த கைப்பிடிக்குள்ள எவ்வளவு வருதோ அவ்வளவு எடுத்து அதை அப்படியே நெருப்புல போடுவான். அதுக்கு பேர் தான் அந்த ஹேண்ட்ஸ் ஃபுல். அது கைகளை நிரப்புவோம். எபிரேய மொழியில யாத்
மலா என்ற வார்த்தை பயன்படுத்துவாங்க. யாத் மலா, யாத் என்றால் கைகள், மலா இனப்பில் உன் கைகள் இழப்பு. அந்த உதாரணம் சுட்டி காட்டுகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம், யாத்ராகமம் 29ஆம் அதிகாரம், மன்னிக்க வேண்டும், 32ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யாத்ராகமம் 32:29. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி, இன்றைக்கு என்றால் என்றைக்கு என்றால் பொன் கண்டுக்குட்டியை செய்து தங்களுக்கு எடுத்துக்கொண்டார்கள். மோசே அந்த காலகட்டத்தில் அவர் கேட்கிறார், கர்த்தர் பக்கத்தில் நிற்கிறவன் யார்? அப்போது லேவி புத்தகர்கள் ஓடி வந்தாங்க. ஆசரிப்பு கூடார வாசல்ல இவங்க தேவனுடைய பக்கம் வந்து விட்டார்கள். அப்போது சொல்லுகிறார், 27ஆம் வசனத்துல, அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையில் கட்டிக்கொண்டு பாளையம் எங்கும் உள்ளும் புறமும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவன் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். என்ன பண்றாரு? தேவனுக்காக ஓடி வந்தவர்கள் அந்த லேவியருக்கு சொல்லப்படி என்ன? உங்க பட்டயத்தை அறையில கட்டி கொள்ளுங்கள். பாளையத்துக்குள்ள எல்லா இடங்களுக்கும் உள்ளும் புறமும் ஒரு இடம் விடாதீங்க, போங்க. வாசலுக்கு வாசல் போய் உன் பிரதர் பார்க்காத, உன்னுடைய சகோதரன் பார்க்காத, அடுத்தது உன்னுடைய ஃப்ரெண்டுன்னு பார்க்காத, அடுத்தது உன்னுடைய நெய்பர் பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்காத, எல்லாரையும் கொன்று போடுங்கள். அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், 28ஆம் வசனத்துல, யாத்திராகமம் 32:28, லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளிலே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். 3000 பேரை வெட்டி கொண்டாங்க. அடுத்த வசனத்துலதான் மோசே சொல்லுகிறார், கர்த்தர் இன்றைக்கு, என்றைக்கு? சகோதரன் பார்க்கல, சிநேகிதன் பார்க்கல, அயலான் பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்கல, 3000 பேரை கொண்டு குவிச்சுட்டாங்க. இப்ப சொல்லுகிறார், கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாய் இருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள். இப்ப என்ன பண்ற? உன்னுடைய மகனுக்கு விரோதமாக, உன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக இருக்கிறையே, 3000 பேரை கொண்டு குவித்து விட்டாயே. இப்ப என்ன பண்ணு? நீ கர்த்தர் இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீ என்ன செய்யணும்? உன்னை கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணு. அந்த பிரதிஷ்டை பண்ணு என்பதற்கு தான் நான் சொன்ன முதல்ல யாத் மாலா, கைகளை நிரப்பு. ஒரு ஆசாரி எப்படி அந்த கைகளை தூப வர்க்கம் இருக்கிற பாத்திரத்தில் போட்டு அதை கை நிறைய எடுத்து நெருப்புல போடுவானோ, அதான் யாத்மலா. அந்த யாத்மலாவை இப்ப மோசே யாருக்கு சொல்லுகிறார்? உன் கையை நிரப்பு. பிரதிஷ்டை பண்ணாத்தன fill your hands. ஆசாரிக்கு தூப வர்க்கம், எனக்கு என்ன? இவன் லேவியர்கள் தான், ஆனா உனக்கு என்ன? நீ இவ்வளவு நேரம் பட்டயத்தை கையில் எடுத்தல. You fill your hands with a sword. வாளை கையில் எடுத்து சகோதரன் பார்க்கல, சிநேகிதன் பார்க்கல, மகன் பார்க்கல, அயலகத்தான் பார்க்கல, வெட்டி போட்டல. இப்போ fill your hands, மறுபடியும் வாளை எடு. எதற்கு? உன்னிடத்துல அந்த இரிட்டேட்டிங் ஆர்கன்ஸ் இருக்குல்ல, பிறரை வெட்டுபடி எளிது. பிரதிஷ்டை என்பது நீ செருப்பு போடாம நட, தலையில எண்ணெய் தேய்க்காம நட, வெள்ளை சட்டை போடு, இல்லைன்னா நீ மருந்து சாப்பிடாத. இது அடுத்தவங்க சொல்லுவது அல்ல. இது யாருக்கு அப்படின்னு சொன்னா மிக அவசியமானது. fill your hands, பிரதிஷ்டை பண்ணு என்றால் கான்செக்ரேட் பண்ணு. நீ பரிசுத்தவான் ஆக வேண்டுமா? என்ன பண்ணும்? வாளை எடுத்து பிறரை கொண்டாய். இப்ப என்ன பண்ணு? கையில் எடுத்து உங்ககிட்ட இரிட்டேட் பண்ணக்கூடிய ஆர்கன் இருக்குல்ல, உன்னை துன்பப்படுத்துகின்ற உன் கண்ணு உனக்கு தொல்லை உண்டாக்குது இல்ல, உன் கை உன்னை துன்பப்படுத்துகிறது.
அதான் இயேசு சொன்னார், கண்ணை பிடிக்க போடு, கையை வெட்டி போடு, காலை வெட்டி போடு என்பது பிரதிஷ்டையின் இன்னொரு வடிவம். அதான் கான்செக்ரேஷன். அடுத்த மோசே சுட்டி காட்டுகிறார். இதைத்தான் யூதா சொல்லுகிறார், இது யாருக்கு இந்த விசுவாசம் கொடுக்கப்படும்னா only to those who consecrate themselves. அப்படின்னா faith சும்மா எல்லாருக்கும் கொடுக்கப்படுவதுதான், ஒரேடியா கொடுக்கப்படுவதுதான், முழுமையாக கொடுக்கப்படுவதுதான். ஆனால் யாருக்கு இது? பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம் மிக அவசியமானது. அப்படின்னு இருக்கணும். அந்த கான்செக்ரேஷன் உள்ளவங்களுக்கு தான் இந்த விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கோ எனக்கோ நமக்கு கர்த்தர் விசுவாசத்தை கொடுத்துட்டான நம்பிக்கை இருந்தால் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொன்னா there is an expectation, ஒரு எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்ப்பு? நான் கான்செக்ரேட்டடா இருக்கணும். பிறரை குற்றம் சொல்வது, பிறர்கிட்ட உள்ள தவறுகளை சுட்டி காட்டுவது எல்லாம் சரிதான். ஆனா எனக்குள்ள வெட்டி போட வேண்டியது இன்னும் எத்தனை இருக்குது? இன்னும் சிந்தையில தடுமாற்றம் இருக்குத, இன்னும் பார்வையில தடுமாற்றம் இருக்குத, இன்னும் வார்த்தைகள்ல தடுமாற்றம் இருக்குத, இன்னும் செயல்கள்ல, கால்கள்ல, நடைகள்ல எத்தனை தடுமாற்றம் இருக்குது? அதுதான் கான்செக்ரேட்டட். பிரதிஷ்டை பண்ணுங்கள். யாத்திரை 32:29 தான் முதலாவது அந்த வார்த்தை பயன்படுத்துறாங்க. fill your hands, உன் கைகளை நிரப்பு. அப்படின்னா பட்டயத்தை பிறருக்கு எதிராக எடுப்பது எளிது. எனக்கு கர்த்தர் விசுவாசத்தை என் வாழ்க்கையில் அப்படி முழுமையா கொடுக்கணும்னா எனக்கு என்ன வேண்டும்? I have to consecrate myself. கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறவர். 1ஆம் வசனத்துக்கு அவன் பிதாவினால பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் நாம் கவனித்தோம். அது ஆரம்பம் தான். அடுத்தது பரிசுத்தம் ஆக்கப்பட வேண்டியவர்களும் கூட. 1 கொரிந்தியர் 1:2 கவனித்தோம். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயும் இருக்கிற. அப்படின்னா என்னாச்சு? நம்முடைய பரிசுத்தம், தேவனை பரிசுத்தம் கொடுத்தார், அந்த பிரதிஷ்டை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அடுத்தது என்ன செய்யணும்? I have to continue. அப்போதான் விசுவாசம் எனக்கு அந்த ஒரு விசை பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். So it is common to all. ஆனா என்ன வேண்டும்? We must be consecrated. ஏன்னா அதை கர்த்தர் தொடங்கி விட்டார். நம்ம அழைக்கப்பட்ட போது we are saints, we are consecrated. ஆனா இன்னும் கான்செக்ரேட் ஆக வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. அது யார் செய்யணும்? நான் தான் செய்ய வேண்டும். நாம் ஏற்கனவே கவனித்தோம். எரேமியா 15:19 நாம் அதை கவனித்தோம். நீ கீழ்ப்பானதை விலையேற பெற்றதிலிருந்து பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். அப்படின்னா யார் தான் அதை எடுக்கணும்? நான் தான் எடுக்கணுமே தவிர பிறர் அல்ல. சரியா? அது மிக அவசியமானது. அடுத்தது அந்த யூதா 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். போராட வேண்டியது, போராட வேண்டியது. அந்த யூதா நிருபத்துல 3ஆம் வசனத்துல எடுப்போம். ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் நானும் போராட வேண்டும். அது ஃபைட் என்பதை காட்டிலும் இரண்டாவது டு கண்டென்ட். டு கண்டென்ட் கத்தன்னா போட்டியிடுதல். என்ன போராடுதல் தமிழ்ல மொழியாக்கம் பண்றோம் இல்லையா? அதற்கு பயன்படுத்துகின்ற வார்த்தை மிக அற்புதமான வார்த்தை. ஈப் அகோனிசோமாய். ஈப் அகோனிசோமாய். அந்த போராடுதல் என்பதற்கு பயன்படுத்துகின்ற இபி. இபி ஈப் ஒரு ஏ, அது கிரேக் வேர்ட்ல எப்பின்னு சொல்லுவாங்க. அதை இபிஐ. ஆனா அங்க அந்த வார்த்தையில ஐ கிடையாது. இரண்டு இணையும் போது இபி தான். இபி அகோனிசோமாய். ஏ ஜி ஓ என் ஐ இசட் ஓ எம் ஏ ஐ. திரும்ப சொல்லுகிறேன். இபி ஏ ஜி ஓ என் ஐ இசட் ஓ எம் ஏ ஐ. இப் அகோனிசோமாய். இப் அகோனிசோமாய். இந்த அகோனிசோமாயிலிருந்து தான் அகோனியா கிரேக்க வார்த்தை. அது இபிஐ ஒரு வார்த்தை, அகோனியா ஒரு வார்த்தை. இந்த ரெண்டும் சேரும்போதுதான் இப் அகோனிசோமாய். அது போராடு தமிழ்ல மொழியாக்கம் பண்றாங்க இல்லையா? ஆக்சுவலா போட்டி போடு, போட்டியிட வேண்டும்.
அந்த போட்டியிடுவதில் சொன்னேன் இபிஐ எப்பி, அடுத்தது ஏஜிஓ என்ன சொன்ன அகோனிசோமாய். இந்த அகோனி என்பதுதான் ஆங்கிலத்துல ஆகனி, வியாகுலம். தமிழ்ல வியாகுலம் என்று சொல்லுகிறோமே, அந்த வியாகுலம் எங்கிருந்து வரும்னா இந்த அகோனிசோமாயிலிருந்து வருது. அப்படி என்றால் விசுவாச துரோகம் வரும்போது நிலப்பட சண்டை போடு அல்ல, வியாகுலத்தோடு கூட. எந்த அளவுக்கு வியாகுலம் என்றால் லூக்கா 22ஆம் அதிகாரம், லூக்கா 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அதுல நம் ஆண்டவர் இயேசு கெத்செமனேயில் ஜெபிக்கும் போது வேதம் சுட்டி காட்டுகிறது, தேவதூதன் இறங்கி வந்து அவர் என்ன பண்றான், பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அகோனிசோமாய், அகோனியா அந்த போராடுங்கிற வார்த்தையில் இருக்கக்கூடிய அகோனியா தான் லூக்கா 22:44 சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு மிகவும் வியாகுலப்பட்டு, எந்த அளவுக்கு வேர்வை ரத்தத்தின் பெருந்துளியா தரையில விழுகிற அளவுக்கு அந்த ஆகனி, அந்த வியாகுலம். அப்படின்னா இன்னைக்கு இந்த விசுவாச துரோகங்கள் வரும்போது எப்படி போராட வேண்டும்? கத்தி எடுத்து சண்டை போடுறது இல்ல, இல்ல அவங்களை போய் தாக்குவது அல்ல, அவனோட போட்டி அவனுக்கு எதிர்மறையா போய் அவனுக்கு கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருப்பதில்ல. இலக்கணும் அந்த போராடுகின்ற போட்டியிடணும். எதுக்கு போட்டியிடணும்? அவன் தீமையை பற்றி சொல்லிட்டு இருக்கிறானா, ஏன் தீமையோட போய் சண்டை நிற்பான? நம்மகிட்ட தான் நன்மை இருக்குத, நம்மகிட்ட உண்மை இருக்குத, நம்மகிட்ட சத்தியம் இருக்குத. என்ன செய்யணும்? இதை கொண்டு போய் என்ன செய்யணும்? அவனோடு போராடக்கூடாது, அவனோட போட்டி போடு, அவனை முந்தி போகணும். அதுதான் போராடு என்பதற்கு. அதாவது அவனுடைய யுத்தம் பண்ணுவது அல்ல. நமக்கு தெரிந்த வசனம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3-4 வசனத்துல வாசிக்கிறோம். நாங்கள் மாம்சத்தின்படி பிழைக்கிறவர்களா இருந்தாலும் மாம்சத்தின்படி யுத்தம் செய்கிறவர்கள் அல்ல. எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலம் பொருந்தியவைகள். எப்படிப்பட்ட எரிகோவை தள்ளிவிடலாம், எப்படிப்பட்ட உபதேச மாறுபாடுகள் வந்தாலும் அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு வாசல் எப்படி சொல்லி இப்படி சொல்ற, அது நம்ம வேலை இல்லை. அவன் ஓடுகிற அவன் பாதையில நாம் அவனுக்கு முந்தி ஓடணும். எஸ்தர் புத்தகத்தை வாசிக்கிறோம், அழிவின் செய்தி போகிறது. 2ஆம் அதிகாரம் முடிவிலே 3ஆம் அதிகாரம் முடிவிலே அழிவின் செய்தி போயிட்டு என்ன போகுது? ஒட்டகங்கள், கோவேரி கழுத, அஞ்சல்காரன் எல்லாம் கொண்டு ஓடுறான். அவனுடைய ஆட்சிக்குள் இருந்த அத்தனை நாடுகளுக்கு அந்த சட்டம் போகணும், யூதர்கள் கொல்லப்பட வேண்டும். சோ அழிவின் செய்தி போகுது. ஆனால் அப்புறம் மீட்பின் செய்தி உண்டாகிறது. இந்த மீட்பின் செய்தி என்ன செய்யணும்? இந்த அழிவின் செய்தி சண்டை போட்டு இருக்க கூடாது. அது போகுது, அது போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் மொர்தெகாய் என்ன செய்தான்னு சொன்னான்னா, அந்த மீட்பின் சட்டத்தை வாங்கி வேகமா ஓடுகிற ஒட்டகங்கள், வேகமா ஓடுகின்ற குதிரைகள், அப்படின்னா இந்த அழிவின் செய்தியோட போய் சண்டை போடுறது நம்ம வேலை இல்ல, அதை ஓவர்டேக் பண்றது. இவங்களோட சண்டை போட்டே இருக்கும்போது இந்த அழிவின் செய்தி போய் அநேகரை கெடுத்து விடும். இது போகட்டும், எனது போயிடுச்சு முன்னாடி, அது நம்மளால தடுக்க முடியாது. ஆனா என்ன செய்யலாம்? நம்மகிட்ட மீட்பின் செய்தி இருக்குத, அவன் மெசேஜ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், நம்மகிட்ட மெசேஜ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம ஏன் இதை கொண்டு போய் அவனுடைய சண்டை போட்டு உட்கார்ந்து இருப்பானே? மாற என்ன செய்யலாம்? நம்ம அவனுடைய போட்டி போடணும். எனக்கு அவனை முந்தி போறதுக்கு we get to overtake. என்ன ஆச்சு? அழிவின் செய்தி போறதுக்கு போய் மீட்பின் செய்தி போய் ஓவர்டேக் பண்ணிச்சுல. அத்தனை நாடுகளுக்கு செய்தி போன போது அழிக்கப்பட வேண்டியவர்கள் அழிக்கிறவனா மாறிட்டாங்கல்ல. கெட்ட செய்தவங்க சண்டை போட்டாங்களா என்ன? இல்லையே. அடுத்த சுட்டி காட்டுக, போராடுவது என்பது அர்த்தம் என்ன? நீ போட்டியிட வேண்டியவன், அது போய் சண்டை போட்டு அதை தாக்கி கொண்டிருப்பவன் அல்ல. இன்னைக்கு அநேக இடங்கள்ல அது நடக்குது. அவங்க தவறா சொல்றாங்க. இப்ப என்ன பண்றாங்க? ஜனங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாத, ஜனங்கள் ஏமாற்றப்பட்டுருவாங்களே அந்த தீமையை பார்த்து. ஆகவே நாம் வந்து சரியானதை எடுத்து சொல்லணும். இவங்களோட போராடக்கூடாது, சரியான சத்தியத்தை எடுத்துட்டு
மக்களை சந்திக்க ஓடணும். அதுதான் போராடுவது. அப்படி போராட வேண்டியது அவசியம். ஆனால் அந்த போராடு என்பதை விட போட்டியிடு. அதனால என்ன பண்ணு, இந்த துருபதேசங்களோடு நீ சண்டை போட்டு உட்கார்ந்து இருக்காத, நீ போராடிட்டு இருக்காத. என்ன பண்ணு, உன்கிட்ட மகத்துவமான நல்ல செய்தி இருக்குத, சுத்தமான அப்பழுக்களாட பொன்னை விட பசும் பொன்னை விட புடமிடப்பட்ட வசனம் நம்மகிட்ட இருக்குது, இதை தூக்கிட்டு போகலாமே. அதுதான் அந்த வார்த்தை. போராடுவதல்ல, போட்டியிடு அவனோடு. அவனை முந்தி ஓடுறதுக்கு முயற்சி செய். இந்த அகோனி சோமா சொன்னேன்னு இன்னொரு இடத்தை சுட்டி காட்டுகிறேன். லூக்கா 13ஆம் அதிகாரம், லூக்கா 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, 23ஆம் வசனத்துல ஜனங்கள் இயேசுவிடத்தில் கேட்கிறாங்க. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுறவங்க சில பேர் தானா? என்ன கேட்கிறாரு? ரட்சிக்கப்படுறவங்க சிலதான் ரட்சிக்கப்படுவாங்களா? அதற்கு இயேசு சொன்ன பதில் 24ஆம் வசனம், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். இந்த பிரயாசப்படுங்கள் இருக்கு தெரியுங்களா? அதுல அகோனியா என்ற கிரேக்க வார்த்தை. யூதா 3ஆம் வசனத்துல, லூக்கா 22:44 சொல்லப்பட்ட அந்த வார்த்தை எங்க இருக்குன்னு சொன்னா, லூக்கா 13:24 என்ன பண்ணு, இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படு. விசாலமான வாசல் ஜனங்கள் ஓடிட்டு இருக்காங்க, நீ என்ன பண்ணு, அவங்களோடு சேர்ந்து ஓடி நீ அழிந்து விடாதே. நீ என்ன பண்ணு, இடுக்கமான வாசல் வழியாக நீ போக பிரயாசப்பட்டால் மற்றவங்களே என்ன பண்ணுவ, நீ அப்படித்தான் போக வேண்டும் என்று அவங்களுக்கும் நீ அந்த போட்டியாளனாக மாறி என்ன பண்ணுவ, விசாலமான வாசல் ஈஸியா இருக்கும், ஓடாதங்க. இதுதான் உண்மையான வாசல். இதுதான் நித்தியத்துக்கு, சரியான நித்தியத்துக்கு கொண்டு போகிற வாசல் இதுதான். ஆகவே என்ன பிரயாசப்பட வேண்டும். அகோனியா, அதே கிரேக்க வார்த்தை அகோனியா. அப்படின்னா என்ன வேண்டும்? பரலோகம் போறதுக்கு எத்தனை பிரயாசம் வேண்டுமோ அத்தனை பிரயாசம். இந்த துருபதேசங்கள் வரும்போது அவங்களோட போய் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நம்மகிட்ட இருப்பது உண்மை, நம்மகிட்ட இருப்பது நேர்மை, நம்முடைய தேவனுடைய மகிமை, நம்முடைய தேவனுடைய ஜீவன். ஏசு சொன்னார், நான் சொன்ன வார்த்தைகள் வசனம் ஆவியாக ஜீவனாக. நம்முடைய இருப்பது தேவனுடைய ஆவியினால் உயிரூட்டப்பட்ட வார்த்தை. இதை கொண்டு போய் என்ன செய்யணும்? அவங்களுக்கு கொடுத்துடலாமே. அடுத்த அவர் சுட்டி காட்டுகிறார் என்ன வேண்டும். இத பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் கூட நாம் அதை வாசிக்கிறோம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல பரிசுத்த பவுல் அதை அழகாக சபைக்கு சுட்டி காட்டுகிறார். நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தை விசுவாசத்துக்காக கூட போராடி, கூட என்ன செய்ய, நீங்கள் போராடி. அடுத்தது, எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறவர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எல்லா விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள். இந்த போராடி என்பதற்கும் அகோனியா, அதே அகோனியா இங்க இருக்குது. அப்படின்னா இந்த அகோனியா என்பது அர்த்தம் என்ன? நாம் போராடுகிறோம் என்பது எதுக்குன்னு சொன்னா, நாம் அந்த இடுக்கமான வாசல் போறதுக்கு வேண்டுமானால் பிரயாசப்படுவோம். பிறரையும் இதுதான் வழி, இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, இது வழியா வாழ்ந்து அழைத்து கொண்டு போகணும். அதே நேரத்துல அவங்களோட நாம் போராட வேண்டாம், நாம் போட்டியிடுவோம், அவங்களை முந்தி போக முயற்சி செய்வோம். அதைத்தான் இந்த 3ஆம் வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆகவே பின்னாடி வரப்போகிற அந்த விசுவாச துரோகங்களுக்கு முன்னாடியே ஒரு அற்புதமான ஒரு அறிமுகத்தை இந்த நிறுவனம் நமக்கு கொடுக்கிறது. முதலாவது நம்முடைய 3 குவாலிட்டிஸ் என்று கவனித்தோம். பிதாவாகிய தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்கள், அடுத்தது அழைக்கப்பட்டவர்கள். அடுத்து 2ஆம் வசனத்தை கவனித்தோம். அதாவது ஒரு வாழ்த்துதல் என்ற வழியில நாம் வளர வேண்டும் என்பதை திரும்ப சுட்டி காட்டுகிறது. நாம் இரக்கத்தில், அடுத்தது சமாதானத்தில், அன்பில்லாமல் என்ன செய்யணும்? பெருக வேண்டும். 3வது நம்ம கவனித்தோம், பிரியமானவனே என்பதற்கும்
நாம் 3 கருத்துக்களை கவனித்தோம். அடுத்த அந்த வசனத்தில் உள்ள முக்கியமான கருத்து என்ன? ஒன்று, எழுதப்பட்டது கடிதம் அல்ல, நிருபம். கடிதம் என்றால் we can take it easy. இது நிருபம். அடுத்தது கவனித்தோம், இது அனாகே என்ற வார்த்தையை கவனித்தோம். அதாவது அப்படியே கழுத்துல கையை போட்டு இணைத்துக் கொள்ளுகிற, நம்ம அப்படி இணைத்துக் கொள்ளுகிற, அதுதான் அவசியமானது. அதாவது கண்டிப்பா செய்தே ஆக வேண்டும். கழுத்துல கையை போட்டு அப்படி கட்டி பிடிச்சு, தம்பி நீங்க இதை செய்வீங்களான்னு கேட்டா எந்த தம்பி மாட்டேன்னு சொல்லுவான், எந்த ஐயா மாட்டேன்னு சொல்லுவாங்க, எந்த அம்மா நான் செய்யவான்னு சொல்லுவாங்க. ஐயோ, இவ்வளவு தங்களோடு தன்னை இணைச்சுக்கிறாங்களே. அப்படித்தான் யூதா எழுதுகிறார். அடுத்து ஒன்றை கவனித்தோம், இது ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்டது. ஒரு விசை, ஒரே தவணையில், எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் கொடுக்கப்பட்டது. அடுத்தது, இது பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்தது, போராடுகிறவர்கள் அல்ல, நீங்கள் நானும் போட்டியாளர்கள். போட்டியாளர் சொன்னா அடுத்த டிராக்ல ஓட மாட்டான், அவங்க டிராக்ல தான் ஓடுவாங்க. போட்டி நடக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த டிராக்ல ஓடினா ஃபவுல், நம்மளை பிடிச்சி வெளியே நிறுத்திடுவாங்க. அவர் டிராக்ல ஓடட்டும், என்னுடைய நோக்கம் என்னுடைய டிராக்ல ஓடி அவங்களை முந்திக் கொள்ள வேண்டும். அதுதான் போராடுதல். ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உங்க கிருபையுள்ள முகத்தை நாங்கள் மறுபடியும் பார்ப்பதற்கு எங்களுக்கு ஒரு தவணை, ஒரு அவகாசத்தை கொடுத்தபடியினால் நாங்களும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நல்ல தகப்பனே, உங்க கிருபையின் கரங்கள் எங்களை செம்மையான வழியை நடத்தும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு நடை, ஒரு வாக் என்பதையும் நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அந்த நடை, எங்களுடைய ஓட்டம் அது உண்மையானதாக, உத்தமானதாக இருக்க தேவரீ கிருபை பாராட்டுவீராக. மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம், எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you. God bless you.